Arun, why don't you start with the word of prayer? Yes, Mother. Dear Heavenly Father, we thank you, Lord. We humble ourselves under your mighty wings, Lord. Thank you for this wonderful evening. And we people are gathered around you, Lord. And we are waiting to learn something from you, Lord. Please give us our manna and please show us the deepest treasure in your Bible, Lord. We are surrendering ourselves completely under your mighty feet. In Jesus' name we pray. Amen. 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 Okay, so welcome friends to the Shiva, the Tamil section of what we keep doing every week. Welcome. ஒவ்வொரு வாரமும் தமிழிலே இந்த வகுப்புகளை நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். இதில் பங்கேற்கிறவங்க யாவரையும் அன்புடன் நான் வரவேற்கிறேன். Okay, and I hope all of you have been blessed with attending the yeshiva and learning from us. We are so happy to be a part of your lives. யெஷிவா இந்தியால இருக்கிற இந்த வகுப்புகள் மூலமாக நீங்கள் சில ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறீர்கள் என்பதை நான் நம்புகிறேன். யெஷிவா இந்தியாவும் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறது. And I believe that nothing happens because of chance. Everything is a divine plan of God. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற வகுப்புகள் எல்லாமே தானாக ஏதோ சும்மா வந்து நம்ம அமர்வதில்லை. எல்லாமே பரமனுடைய பூரண சித்தத்தினாலே இதெல்லாம் நிறைவேற்றி வருகிறோம். This year has been a very eventful year for the entire world, not only for us. நமக்கு மாத்திரமல்ல, இந்த மொத்த உலகத்திற்குமே இந்த ஆண்டு வந்து சில நிறைய நிகழ்வுகளை கொண்டிருக்கிறதாக இது இருக்கிறது. And there is a timeline in the flow of creation, in the timeline of creation, which we fail to understand at most times. படைப்புகளிலே இருக்கிற அந்த அடிப்படை சாராம்சங்களை, படைப்புகளிலே வரிசையாக வருகிற சில சாராம்சங்களை நாம் புரிந்து கொள்வதிலே நாம் சிலவற்றை நாம் தவற விடுகிறோம். Today we are in the 8th day of the last biblical feast. வேதத்தின் அடிப்படையில் இருக்கிற பண்டிகைகளிலே இருக்கிற கடைசி பண்டிகையின் 7வது நாளிலே நாம் இருக்கிறோம். And this day is this feast which has been on for 7 days. It's a very, very important feast. இந்த 7 நாட்கள் கொண்டாடுற பண்டிகை நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு பண்டிகையாக இருக்கிறது. Now, if you are not used to or don't know anything about the biblical feasts, I'm just going to run through all 5 of the feasts in a very simple manner, but I'm going to stress on the last feast, which is today. உங்களுக்கு வந்து இந்த வேதத்தின் அடிப்படையில் இருக்கிற இந்த பண்டிகைகளை பற்றி தெரியாமல் இருந்திருந்தால் நான் வேகமாக ஒரு முதல் 5 பண்டிகைகளை நான் வேகமாக உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இருந்தாலும் கடைசி பண்டிகையை நான் அழுத்தம் திருத்தமாக உங்களிடத்தில் திரும்பவும் பேச நான் ஆசைப்படுகிறேன். The biblical feasts are not like our Christian feasts. They're very different. வேதத்தின் அடிப்படையில் இருக்கிற அந்த பண்டிகைகளுக்கும் கிறிஸ்தவத்திலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற பண்டிகைகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் காணப்படுகின்றன. Our Christian feasts are nominated feasts and we're nominated days according to tradition. நாம கொண்டாடிட்டு இருக்கிற இந்த கிறிஸ்தவ பண்டிகைகள் எல்லாம் நாமளாக பெயர் வைத்து நாமளாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிற பண்டிகைகள் தான். But the biblical feasts, which are the feasts of the Lord, are specific according to God's instructions. ஆனால் நாம் கொண்டாடப்பட வேண்டிய இந்த வேதத்தின் அடிப்படையில் இருக்கிற பண்டிகைகள் எல்லாம் தேவனே தாமாக வந்து எல்லா காரியங்களையும் நமக்கு முன்பாக சொல்லி இருக்கிறார். தேவனே சொன்ன பண்டிகைகளை தான் நாம் இங்கே கொண்டாடி கொண்டு வருகிறோம். So this is what we want to study and learn today, and we're going to understand the difference between what we've been doing all our lives and what is the Bible is telling us, the difference between the two. இந்த இரண்டுக்கும் இருக்கிற வேதத்தின் அடிப்படையில் கொண்டாடுகிற பண்டிகைகளுக்கும் கிறிஸ்தவ பண்டிகைகளுக்கும் இருக்கிற வேறுபாட்டை நாம் அறிந்து கொள்வது மிக மிக முக்கியம். இவ்வளவு காலம் நம்ம வந்து இந்த வேதத்தின் அடிப்படையில் இருக்கிற பண்டிகைகள் பற்றி தெரியாம இருந்திருந்தா இனிமே அதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இதையெல்லாம் இதுக்கும் அதுக்கும் இருக்கிற என்ன வித்தியாசம் அப்படிங்கறத தான் நம்ம இங்க கற்றுக்கொள்ள போகிறோம். Now, if you have your Bibles, please open with me to the book of Leviticus, Va'ikra, and we will start reading from chapter 23. ஏதாவது வேதத்தை கையில் இருந்தால் லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். It says in verse 1 of chapter 23, it says, Vaydaber Adonai el Moshe le'amor, daber el bnei Israel, ve'amart alehem mo'odai Adonai, asher tikrehu otam mikrai kodesh elehem modai. The Lord spoke to Moses saying,
speak to the Israelite people and say to them, these are my fixed times, the fixed times of the Lord, which you shall proclaim as sacred occasions. லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் இருக்கிற முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்களாவன. என்ன சொல்றாங்கன்னா, நேரத்தை அந்த குறிக்கப்பட்ட நேரத்துல கூடணும்னு கர்த்தர் சொல்லுங்க. The first thing we must understand is that when the Bible is talking about fixed times, I don't know what it says in the Tamil or there, but what is the word for fixed time? The Lord's fixed time. அதாவது ஃபிக்ஸட் டைம் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல குறித்த காலங்கள், குறிக்கப்பட்ட காலங்களில் அப்படிங்கிறது அர்த்தம். It is not my time, it is not your time, it is not any priest's time, it's not the church's time, it is God's fixed time. அதாவது இது உங்களுடைய நேரம் அல்ல, என்னுடைய நேரம் அல்ல, நாம் ஏற்படுத்துகிற நேரம் அல்ல, இது சபையிலே சொல்லப்படுகிற நேரம் அல்ல, இது முற்று முழுவதுமாக கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்த கர்த்தராலே குறிக்கப்பட்ட நாள். It is the time when God the Father is making an appointment with his people on earth. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய தேவனாலே பூமியில இருக்கிற தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே தேவன் குறித்து ஒரு காலங்களை கொடுத்திருக்கிறார். அதுதான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிற குறிக்கப்பட்ட காலங்கள்னு சொல்லப்படுகிற விஷயம். And why do we have to take this seriously? இதை நாம் ஏன் மிக மிக ஒரு சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும்? ஏன் மிக மிக இது ரொம்ப முக்கியமானதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்? We need to take this seriously because it is God's time, and it is the time that the King of Kings and the Lord of Lords and the God of all creation descends his presence to meet with us. இதை நாம் மிக மிக முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய காரணம் என்னவெனில், ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமா இருக்கிற எல்லா படைப்புக்கும் அதிகாரியாக சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கிற கர்த்தராகிய தேவன் தாமே இந்த பூமியிலே அவருடைய பிரசன்னத்தை நமக்கு காண்பிக்கும் பொருட்டாக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட குறித்த காலங்கள் இவை. And it says, you shall proclaim it as sacred and holy days, holy occasions, holy feasts. தேவன் இது என்ன சொல்றாருன்னா, சபை கூடி நாம் என்ன பண்ணணும்னா ஆசரிக்க வேண்டும். எப்படி ஆசரிக்க வேண்டும்? பரிசுத்த நாட்களாக ஆசரிக்க வேண்டும் என்பதை தேவன் நம்மிடத்திலே கூறுகிறார். So the word holy, sanctified, sacred simply means it has to be separated from the rest of the days. அந்த ஒரு வார்த்தைக்கு பரிசுத்தம், பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும், எல்லாவற்றையும் சுத்தமாக வைக்க வேண்டும் என்கிற சொல் அது வருகிறது என்றால் அதற்கு என்ன காரணம் என்றால், உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அதை நாம் முக்கியப்படுத்த வேண்டும் என்று அர்த்தம். Every day is a normal day of our life, except for these days they are separate days. That means everything that we do on that day, including ourselves, we have to separate from the rest of the days. நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் இருக்கிற எல்லா நாட்களை விடவும் இந்த நாட்களை மிகவும் பரிசுத்தமாய் மற்ற நாட்களை போல அல்லாமல், மற்ற நாட்களை போல இல்லாமல் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு தனியாக பிரித்து இந்த நாளை மட்டும் நாம் பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். அதுக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். So the first thing I want you to realize is that when the Bible uses the word holy or sacred or sanctified, it simply means that this is a day that is separated from the rest. The opposite of holy, the other side of holiness is normal. The opposite of holy is not unholy. That's wrong. The opposite of holy is normal. அதாவது கர்த்தர் சொல்றாரு, இந்த நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, இந்த பரிசுத்த நாளாகிட்டு இந்த நாளை மட்டும்தான் நம்ம ஆசரிக்கணும்னு சொல்றதுக்கான அர்த்தம் என்னன்னா, அந்த நாளை பரிசுத்தமாக, இப்ப அவர் சொன்னாரு ஹோலி, சாங்டிஃபைட், இதுக்கு எல்லாத்துக்கும் தமிழ்ல பரிசுத்தம் அப்படிங்கிற ஒரு பேர் தான் வருது. பரிசுத்தப்படுத்துது, சுத்தமாக்குது, அதை பூரணமா வைக்கிறதுங்கிற விஷயம் அப்படி வருது. அது என்ன சொல்றாருன்னா, மற்ற நாட்களை காட்டிலும் இதை தனியாக பரிசுத்தமாய் நாம் ஆசரிக்க வேண்டும். அது ஒரு விஷயம். இருந்தாலும் இந்த பரிசுத்துக்கு எதிரான சொல் அசுத்தம் அப்படி கிடையாது. நார்மலாக சாதாரணமாக இருப்பதே பரிசுத்தத்துக்கு எதிரான ஒரு சொல் தான். So what is a fixed time? A fixed time. How do we know what is a fixed time? And how do we know it is the fixed time of the Lord?
இந்த குறித்த காலம்னு பார்த்தோம் இல்லையா? அந்த குறித்த காலம்னா என்ன? இந்த குறித்த காலத்தை எப்படி நாம் தனியாக பிரித்து வைக்க முடியும்? கர்த்தர் சொல்லுகிற இந்த குறித்த காலத்தை எப்படி நாம் மற்ற நாட்களை விட பிரித்து பார்த்து வைக்க முடியும்? It is because in the book of Genesis, God gave us the sun and the moon for us to sit, use our intellect, our knowledge, our wisdom to calculate times, days, and seasons, to know the appointed times when you and me can come before God and worship Him. நம்ம ஆதியாகமத்துல கர்த்தர் படைக்கிறார் இல்லைங்களா? அதெல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம். அவர் சூரியனையும் சந்திரனையும் படைத்திருக்கிறார். அதை நம்ம தேவன் சூரியனையும் சந்திரனையும் படைத்து விட்டார். ஆனா நமக்கு என்ன பண்ணினா, அதை உட்கார்ந்து சூரியன் சந்திரன் எப்படி படைக்கப்பட்டிருக்குது, அதை வைத்து எப்படி காலத்தை அறிந்து கொள்ள முடியும், காலங்களையும் நேரங்களையும் எப்படி கணக்கிட்டுக் கொள்ள முடியும், அப்படி கணக்கிட்டு எந்த சூழ்நிலையில தேவனுடைய பாதத்தில் வந்து அமருவதற்கு நாம் அதை திட்டம் தெளிவுமாக நாம் குறிக்க வேண்டும் என்பதை தேவன் நம்ம உட்கார்ந்து அதை நாம செய்ய வேண்டும். It does not mean that we cannot worship God every day of our lives. These days are specific to the times that God wants to meet with you. இது என்ன அர்த்தம்னா, எல்லா நாளிலுமே இதே போல பரிசுத்தமாக வந்து ஆசரிக்கணும் அப்படிங்கிறது இல்ல. இந்த குறித்த காலத்தை மட்டும் ஏன் தேவன் தனியாக அப்படி வைத்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து நாம போய் அதை செய்ய வேண்டும். Now read verse 4. நாம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகைகள் ஆவன. These are the set times of the Lord, not yours, not mine. The sacred occasions which you shall celebrate, each at its correct and at its appointed time. இது வந்து நீங்களும் நானும் வைத்து குறிக்கப்படுற காலம் அல்ல. இது தேவனுடைய குறித்த காலம், தேவனுடைய குறிக்கப்பட்ட நேரம். இதிலே நாம் பரிசுத்தமாய் வந்து ஆசரிக்க வேண்டும். பரிசுத்தமாய் கூடி வந்து அந்த இடத்துல நாம் ஆசரிக்க வேண்டும். Now to understand this, we must first ask ourselves one question. What is time? இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்மை நாமே ஒரு கேள்வியை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். காலம் அல்லது நேரம் என்றால் என்ன? And how important is time in our lives? நம்முடைய வாழ்க்கையிலே அந்த நேரம், அந்த காலம் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? And how does God use time for creation? தேவன் படைப்பதற்காக காலத்தை எவ்விதமாக அவர் உருவாக்கினார்? Now, to understand the concept of time, we must understand that before all things ever was created in the physical realm, God first created time. நாம் இந்த காலத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் படைப்பதற்கு முன்பாக இருந்தவற்றை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவன் எப்படி எல்லாவற்றையும் ஒரு கண்கள் பார்ப்பது போல எல்லாத்தையும் படைத்தாரோ, அதற்கு முன்பாகவே தேவன் நேரத்தையும் காலத்தையும் படைத்து விட்டார். And through the channel of time, through the pipe of time, through the prism of time, all creation is coming into being, is coming into creation. தேவன் அந்த நேரத்தின் காலத்தின் வழியாகத்தான் தேவன் எல்லாவற்றையுமே ஒவ்வொன்றாக உருவாக்கி உண்டாக்கினார். அதை நாம் பார்க்க வேண்டியது அவசியம். Time is so important that through the pipe, it's like a pipeline. Through the pipeline of time, every second is coming into being. It's happening. அந்த நேரம் என்பது எப்படின்னா ஒரு பைப்பை போல இருக்கிறது. ஒரு பைப்பு வழியாகத்தான் தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கி இருக்கிறார். அந்த பைப் வழியாக பார்க்கும் முன்பாக நேரத்தை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு செகண்டும் அதிலே மெய்யாக நம்முடைய கண் முன்னாக வருகிறதாக இருக்கிறது. Every second of time is happening, is coming from somewhere. We do not know from where it's coming. For every second, there is a creation which is happening. There is a birth which is happening. There is there is death which is happening. And nature and everything is being changed every second of existence. இப்ப அந்த நேரத்தை ஒரு பைப் வழியாக இருக்கிறது என்று நாம் பார்த்தோம் இல்லையா? அந்த நேரத்துல வந்து ஒவ்வொரு செகண்ட் இருந்துதான் அந்த நேரம் என்பது வருகிறது. அந்த செகண்ட் எங்கிருந்து வருது, அந்த நொடி எங்கிருந்து வருகிறது என்பதை நாம் அறிவதில்லை, நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு விதமான கிரியேஷன், ஒவ்வொரு விதமான படைப்பு நிகழ்ந்து வருகிறது. ஒவ்வொரு நொடியிலும் சில பேர் பிறக்கிறாங்க, சில பேர் இறக்குறாங்க. இந்த உலகத்துல என்னென்ன வித்தியாசமான மாற்றங்கள் ஒவ்வொரு நொடியிலும் ஏற்படுகின்றன. You stand outside your house in the morning and you see that every second the sky is changing. Every second the earth is changing. Every second creation is happening somewhere. Okay,
is in constant motion because it is time that is enabling change to happen in this world. நம்ம வீட்டுக்கு வெளியே நின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் இந்த வானத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, இந்த பூமியில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு நொடியிலும் வந்து எங்கோ ஒரு பக்கம் சில படைப்புகள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. இது வந்து அந்த செகண்ட்ல ஒவ்வொரு செகண்ட்ல நடக்கிற மாற்றங்கள் இந்த உலகம் முழுவதையுமே அது இவ்விதமாக நடந்து கொண்டு வருகிறது. Everything is connected to time. Because of time, we have dates of judgment. Because of time, we have visitations from God. Because of time, you and me are assessed, we are audited, we are accounted for. Everything happens and everything is connected to time. நேரம் வந்து ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது. அந்த நேரம் தான் நம்மை தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு கொண்டு வந்து நிறுத்துகிறது, தேவனுடைய வருகைக்கு கொண்டு வந்து நிறுத்துகிறது. இப்படி தேவனுக்கு நமக்கு இருக்கிற இந்த பூமியில நிகழ்கிற எல்லா காரியத்துக்குமே ஒன்றோடு ஒன்று நேரம் காலம் தொடர்புடையதாக இருக்கிறது. So God has instituted time, and within time all of creation exists, is audited, is assessed, and everything is being used by God for creation to sustain itself. தேவன் தான் இந்த நேரத்தை காலத்தை படைத்திருக்கிறார். காலத்துக்கு அந்த நேரத்துக்கும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது. அதை வைத்துத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையுடைய ஓட்டங்களை நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி ஒன்றுக்கொன்று தொடர்புடையதை வைத்துக் கொண்டு தேவன் படைப்புகளை அதன் மூலமாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். So let me explain this. Within the time that you and me know our physical creation, where we stay in relative time. That means time for me is relative to you, in relative time. Outside this time, there is an absolute time that God exists in. I can't get you more. Okay. So the time that you and me live in is relative, it's relativity. Outside this time, the realm that God exists in is absolute time. We cannot understand that absolute time. We only understand relative time. Okay. என்ன சொல்றாருன்னா, இப்போ நேரம் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரமும் காலமும் எனக்கு இருக்கிற நேர காலமும் உங்களுக்கு இருக்கிற நேரம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதா இருக்குது. நம்ம எல்லாமே இந்த ஒரே காலத்துக்குள்ளதாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த காலத்துக்கும் குறிக்கப்பட்ட நேரத்துக்கும் அப்பாற்பட்டதான ஒரு காலமும் நேரமும் இருக்கிறது. அது தேவனிடத்துல இருக்கிறது. அதுதான் வந்து அப்சல்யூட், ஒரு முழுமையான ஒரு காலமும் நேரமுமாக இருக்கிறது. அதை நாம் எவ்வளவு புரிந்து கொள்ள முயற்சி செய்தாலும் நம்மளால அதை புரிந்து கொள்ள முடியாது. There is time that exists outside our time. That's absolute time. We can never understand. Our brains cannot understand it. We can only understand relativity between you and me, which is our time. இப்ப நம்ம வந்து உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற நேரம் வந்து உங்களுக்கு எனக்கு இருக்கிற நேரம் வந்து ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கிறது. இதே நேரத்துலதான் நம்ம ஒன்றாக ஒரு இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்துக்கு நமக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனா இதை தாண்டி அப்பாற்பட்டு தேவனுக்கு இருக்கிற அந்த நேரம் தான் பூரணமாக்கப்பட்ட ஒரு முழுமையான ஒரு நேரமாக இருக்கிறது. அது நம்முடைய மூளைக்கு எவ்வளவு சிந்தித்து பார்த்தாலும் எட்டக்கூடியதாக நம்மளால அது சிந்தித்து பார்க்க முடியாது. As long as there is motion and there is matter, time comes into existence. Sorry? As long as there is motion and there is matter, time comes into existence. நேரம் அப்படிங்கிறது எப்படி நமக்கு முன்பாக தெரிகிறது அப்படின்னா, நம்ம ஒரு செயல்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? நம்ம நடக்கிறோம், போறோம், வரோம், டிராவல் பண்றோம். இந்த மாதிரி அந்த மோஷன் இருக்கிறதுனாலையும் மேட்டர் இருக்கிறனாலையும், மேட்டர் அப்படின்னா சாலிட், லிக்விட், கேஸ் இந்த மாதிரி சொல்றோம். இந்த ரெண்டும் இருக்கிற ஒரே இடத்துல இருக்கிறனால தான் நமக்கு வந்து நேரம் அப்படிங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பார்க்கிறதாக இருக்கு. Therefore, there is no such thing as empty time. Time cannot be empty. நேரத்துக்கு வந்து எதுவுமே எம்டியா, அதாவது காலியான நேரம் அப்படின்னு சொல்லவே முடியாது. நேரம் வந்து அதுக்குன்னு ஒரு விஷயங்கள் இருக்கு. If I stretch my hand to take my mobile phone and dial it, it is 1 second of time. That means I have filled time for 1 second in doing something. ஒரு செகண்ட் அப்படிங்கிறது வந்து இப்ப நான் வந்து என்னோட மொபைல் எடுத்து நான் வந்து ஒரு நம்பரை டைப் பண்றேன், டயல் பண்றேன் அப்படின்னா அதுல ஒரு செகண்ட் இருக்குது. ஒரு செகண்ட்ல அதை நான் செஞ்சு முடிச்சிடுறேன். அந்த ஒரு செகண்ட்ல நான் ஒரு முழுமையை அந்த இடத்துல நான் செய்யறேன். So therefore, from the moment we are born till the moment we die, we are filling time. What are we filling time with? With good things or with bad things? It is our choice. நம்ம பிறக்கிற அந்த நொடி, அந்த நேரத்துல இருந்து நம்ம இறக்கிற நேரம் வரைக்கும் நமக்கு இருக்கிற இந்த காலத்தையும் நேரத்தையும் நாம் நிரப்பிக் கொண்டே வருகிறோம்.
அதை அந்த மாதிரியான நேரங்களிலும் காலங்களிலும் எப்படிப்பட்டதான காரியத்தை நிரப்புகிறோம் என்பது நம்மளுடைய சாய்ஸ் தான், நம்மளுடைய சாய்ஸ் தான். அது நல்லதை கொண்டு நிரப்புறோமா இல்ல வேற ஏதாவது கெட்டதை கொண்டு நிரப்புறோமா அப்படிங்கிறது நம்மளுடைய சாய்ஸ் தான். This is where God gives us the instructions, the things to do, service, and make us fill our lives and fill our time with activity that is good, that will give us good merit. தேவன் அப்படித்தான் நேரத்தை நம்மிடத்துல கொடுத்திருக்கிறார். அதை நல்லதை கொண்டு நிரப்புறதுக்காகவும் அதை முழுமையாக அனுபவிக்கவும் நமக்கு நல்லதை கொண்டோ வேற எந்த காரியத்தை கொண்டோ அதை நிரப்பி வைக்க வேண்டும் என்பதற்காக தேவன் அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். Every second of our life is judged, it is assessed, it is audited, it's written in heaven as to how you and me are filling our time on this earth. நீங்களும் நானும் இந்த பூமியில அப்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தை எப்படி நாம அதை நிரப்புகிறோம் என்பது ஒவ்வொரு விஷயமும் அது தேவனுடைய சமூகத்துல எழுதப்படுகிறது, அது தணிக்கை செய்யப்படுகிறது. எப்படி நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம் என்பது அது குறிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒவ்வொரு விஷயமும் தேவனாலே கண்காணிக்கப்படுகிறது. Therefore the Bible tells us to redeem the time, to fill the time, fill your time of your life with the word of God, in psalms and prayer, in fellowship, in speaking to one another, in hymns, in the presence of God, because you're filling your time with the kingdom of God, with heaven. It's very important. தேவன் அதுக்கு தான் நமக்கு என்ன விதமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கிறாருன்னா, அந்த தேவன் கொடுத்திருக்கிற நேரத்தை எப்படி நம்ம நிரப்பணும்னா, தேவனுடைய சங்கீதங்களாலும் கீர்த்தனைகளாலும் பாட்டுகளாலும் தேவனுடைய சமூகத்துல கூடி தேவனை பற்றி பேசி மற்றவர்களிடத்துல தேவனை குறித்து மகிமைப்படுத்தி இப்படி அவருடைய ராஜ்யத்திலே தேவனை பற்றின காரியங்களை நாம் இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே அதை நிரப்ப வேண்டும் என்பதை தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். So besides your personal time and what you do in your personal life, God has set certain days and certain times and seasons according to the moons and the stars to say, on these days you shall come and present yourself before me so that I can audit and assess your life. நமக்கு வாழ கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்திலும் காலத்திலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிற விஷயங்களை அப்பாற்பட்டு தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு அவர் சொல்லுகிற நேரத்திலும் காலத்திலும் கூடி தேவ சமூகத்துல பரிசுத்தமா ஆசரிக்க அந்த இடத்துல கூடி வரும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம் என்பதை நம்ம இடத்துல ஆய்வு செய்து நம்ம இடத்துல சொல்லுகிறவராக அவர் இருக்கிறார். அதற்கு தான் அவர் வர வேண்டும் என்று விரும்புகிறார். Each day you open your eyes in the morning, your life has been audited. Every weekend on a Shabbat time, it's an audit point in your life. Every new month, it's an audit point in your life. Every year, new year, it's an audit point in your life. This is a tool that God has given us to use time to assess and audit our lives before Him. Okay. அதாவது ஆடிட்டிங் என்கிறது நான் சொல்லிடுறேன், அதை பத்தி ஒரு சின்ன சொல்லிடுறேன். இப்போ நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யறோம், அந்த நம்ம பயன்படுத்துற அக்கௌண்ட்ஸ்க்கு எல்லாம் ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, நம்ம கரெக்டா செலவு பண்ணிருக்கிறோமா அப்படிங்கறத செய்வாங்க. இதற்கு தமிழ்ல தணிக்கை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கு கர்த்தரிடத்துல இந்த இடத்துல என்ன விஷயத்தை ஒப்பிட்டு பேசுறோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்திருக்கும் பொழுதுல இருந்து நமக்காக நேரத்துல சில விஷயங்களை தேவன் குறிக்கிறார். நம்ம எப்படி வாழ்கிறோம், அந்த நேரத்தை எப்படி நிரப்புகிறோம் என்பதை தேவன் குறிக்கிறார். அந்த வாரத்தின் கடைசி நாள் ஓய்வு நாள்ல நம்மளுடைய காலங்களை எப்படி தேவனிடத்துல செலவு செய்கிறோம் என்பதை பார்க்கிறார். இப்படி ஒவ்வொரு மாத பிறப்பானாலும் சரி, இப்படி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் தேவ சமூகத்தில் எப்படி வாழ்கிறோம் என்பதை தேவன் நம்மிடத்துல தணிக்கை செய்கிறவராக இருக்கிறாராம். Okay, so the first feast we come across in the Bible is the feast of Passover. The second feast is the feast of unleavened bread, or the feast of weeks. Then the third feast is the feast of Shavuot, or the feast of Pentecost. முதல் ஃபீஸ்ட் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, அதுக்கு பேரு பஸ்கா பண்டிகை அப்படின்னு பாக்குறோம். இரண்டாவது பண்டிகைக்கு பேரு புளிப்பில்லாத அப்ப பண்டிகைன்னு பாக்குறோம். மூன்றாவது முதற் பலனாகிய பண்டிகைன்னு பாக்குறோம். நாலாவது பெந்தகோஸ்தே பண்டிகை என்பதை பார்க்கிறோம். We have told about trumpets, feast of trumpets. Three feasts. Passover, unleavened bread, and Pentecost, Shavuot. முதல் மூன்று பண்டிகைகளை நாம பார்க்கிறோம். முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை, அப்புறம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, அப்புறம் முதற் பலனாகிய பண்டிகை. இந்த மூன்றையும் நாம் பார்க்கிறோம். So in short, Passover is a feast of redemption. சுருக்கமா சொல்லணும்னா பஸ்கா பண்டிகை அப்படிங்கிறது விடுதலையின் பண்டிகை அப்படின்னு பார்க்கிறோம். After the
Passover day, you have 7 days of feast of unleavened bread, where you have bread that is not raised with yeast. You're supposed to eat only unleavened bread. Means the Jewish people were asked to eat only unleavened bread. பஸ்கா பண்டிகைக்கும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகைக்கு நடுவுல உங்களுக்கு 7 நாட்கள் பண்டிகைகளுக்கான அந்த நாட்கள் கொடுக்கப்படுகிறது. அந்த 7 நாட்களிலும் இந்த புளிப்பை கொண்டு வரும் இல்லையா, இந்த ஈஸ்ட்னு சொல்லப்படுகிறது, அதை கலக்காமல் புளிப்பில்லாத அப்பத்தை நாம் சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. Can you read verses 5 to 7? 5 to 8. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 லிருந்து 8 வரை நான் வாசிக்கிறேன். முதலாம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரம் ஆகிற வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும், அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமாய் இருக்கும். 7 நாள் புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க வேண்டும். முதலாம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல், அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலியிட வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்தமான சபை கூடுதல், அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது என்று என்றார். So Passover is about redemption. You're redeemed. The 7 days of unleavened bread resembles the soul of a person. That bread resembles the soul of a person. So let me explain this to you, what I mean by soul of a person. இந்த முதலுக்கு பாக்குறோம் இல்லையா, பஸ்கா பண்டிகைக்கும் இந்த புளிப்பில்லாத பண்டிகைக்கு இருக்கிற நடுவுல இருக்கிற 7 நாட்கள் பாக்குறோம் இல்லைங்களா. அந்த 7 நாட்கள் நம்ம என்ன செய்யறோம், புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிடுகிறோம். இந்த புளிப்பில்லா அப்பம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய ஆத்மாவை குறிக்கிறது. ஒரு மனிதனுடைய ஆத்மானா என்ன அப்படிங்கறதை நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். A grain of wheat needs to be dried and completely removed of the moisture and the life of it. இந்த ஒரு கோதுமை மணியானது எடுக்கப்பட்டதில் இருந்து முற்றிலுமாக அது காய வைக்கப்பட வேண்டும். முற்றிலுமாக அது காய்ந்து போயிருக்க வேண்டும். அதில் இருக்கிற ஈரத்தன்மை முற்றிலுமாக போயிருக்க வேண்டும். And when it is dried and it's dead, it is crushed into flour. It's crushed into powder. அந்த கோதுமை மணி காய்ந்து இருந்த பொழுதும் அதுல இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, செத்து போயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு அப்புறம் அதை என்ன பண்ணுவாங்க, நல்லா அடிச்சு நுணுக்கி மாவாக அதை மாற்றுவார்கள். It categorizes a person who God is crushing and humbling and breaking that person down. இதுக்கு என்ன அர்த்தம்னா, தேவன் அந்த மனிதனுடைய ஆத்மாவை, இந்த மனிதனை முற்றிலுமாக அடித்து நொறுக்கும் பொழுது அவனை தாழ்மைப்படுத்துகிறார். தாழ்மையான சிந்தைக்கு வரும்படி தேவன் அவனை நொறுக்குகிறார். And sometimes in the Old Testament you will read that the high priest would take flour and would give it on the altar as a sacrifice. It resembles a person who the Lord has broken down and crushed. நம்ம பாக்குறோம், பழைய ஏற்பாட்டுல பாக்குறோம், ஆசாரி என்ன பண்ணுவான்னா, அந்த கோதுமை மாவு எடுத்து பலி செலுத்துற தகன பலிகள் இடத்துல போடுவான். அப்படி தேவன் என்ன செய்யறாரு, அந்த உடைக்கப்பட்ட மனுஷனை என்ன பண்ற, தேவன் அதை தாழ்மைப்படுத்தி அவனை எடுத்து அந்த இடத்துல வைக்கிறார். But on the feast of unleavened bread, they're supposed to take the same flour and make bread out of it, but it is flat, completely hard like a crust, no leaven in it, not raised. இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகைக்கு அப்புறம் வருகிறதுக்கு அப்புறம் என்ன செய்யறோம்னா, அந்த புளிப்பில்லாத அந்த மாவை கொண்டு ஒரு அப்பம் செய்ய வேண்டும். அந்த அப்பம் வந்து என்னன்னா, நல்லா உப்பி வந்து வரக்கூடாது. அது புளிப்பு இருந்துச்சுன்னா அது உப்பி வந்துடும். இந்த மாதிரி இல்லாம ரொம்ப சன்னமாக அதை உருவாக்க வேண்டும். So this is the progress of a soul spiritually, from being born again, then crushed into flour, and now made into bread without any sin and pure. இதுதான் நம்மளுடைய தேவன் நம்மை பிறந்ததுக்கு அப்புறம், மறுபடியுமாக பிறந்ததுக்கு அப்புறம் நம்மை தேவன் எடுத்து நம்ம எடுக்கிறார், நம்மை நொறுக்கி தாழ்மைப்படுத்தி பயன்படுத்த நினைக்கிறார். அதற்கப்புறம் நம்ம இடத்துல இந்த புளிப்பு சேராது இருக்கிற மாதிரியான பாவமும் எந்த வித ஒரு அசுத்தமும் இல்லாதபடிக்கு தேவன் நம்மை உருவாக்குகிறார். ஒரு அப்பம் போல தேவன் நம்மை உருவாக்குகிறார். Sometimes God says also, you will take this bread, unleavened bread, and you will mix a little oil with it. And sometimes God says, you will take this bread and you will fry it in deep oil. So there are 3 types of bread: unleavened bread without oil, unleavened bread with a little oil, and unleavened bread fried, deep fried in oil. இந்த அப்பம்னு சொல்ற விஷயத்திலேயே 3 விஷயம் இருக்குது. புளிப்பில்லாத அப்பமா எடுக்கிறோம். புளிப்பில்லாத அப்பத்தின் மேலாக எண்ணெய் தடவ வேண்டும். 3வது அப்பம் புளிப்பில்லாத அந்த எண்ணெய் தடவப்பட்ட அந்த அப்பத்தை முற்றிலுமாக வறுக்க வேண்டும். So this resembles redemption, crushing, breaking of a soul, then forming of a soul into unleavened bread, a humble soul, forming,
And then the oil that is mingled and oil that is fried resembles the level of anointing on that soul. இதுல வந்து ஒரு தனியான ஒரு ஆத்துமாவை தேவன் என்ன செய்கிறார்னா எடுக்கிறார், முற்றிலுமாக அடித்து நொறுக்கி அவனை தாழ்மைப்படுத்துகிறார். அவனிடத்தில் அபிஷேகத்தை தேவன் அவனுடைய எண்ணெயில அபிஷேகத்தை கொடுக்கிறார். அதுல அந்த அபிஷேகத்தின் வளர்ச்சி, அபிஷேகத்தின் லெவலை என்ன செய்றாரு, முற்றிலுமாக வறுக்கப்படும் வரை தேவன் அவனை முற்றிலுமாக ஒரு பயன்படுத்த போகிற ஒரு பாத்திரமாக தேவன் அதை மாற்றுகிறார். So after Pesach, after Passover, there is a process a soul needs to go through. Once you are born again in life, there is a process the soul needs to go through in growing in stature of in the kingdom of God. இது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியத்தை இது வந்து என்ன பண்ணுது, வெளிக்காட்டுகிறதாக இருக்கிறது. முதல்ல விடுதலையை நாம் அடைகிறோம். அப்படி படிப்படியாக நம்முடைய ஆத்மாவிலே மறுபடியும் பிறக்கிறோம் என்றால் அதுல ஒரு வளர்ச்சி காணப்பட வேண்டும். முதல்ல பிறக்கிறோம், அடித்து விட்டு ஒடுக்கப்படுகிறோம், அந்த அபிஷேகத்தில் செய்யப்படுகிறோம், அப்புறம் முழுவதுமாக தேவனாலே உருவாக்கப்படுகிறோம், அவரிடத்தில் பயன்படுத்தப்படுகிறோம். Now read verse 15 and 16. வசனம் லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்கிறேன். நீங்கள் அசைவாட்டும் கதிர்க்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவக்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். Once this day 7 days get over of unleavened bread, you have to count 7 weeks. 7 days into 7 weeks is equal to 49 days. புளிப்பில்லாத அப்ப பண்டிகைக்கு அப்புறம் வருகிற 7 வாரங்களை நாம் கணக்கிட வேண்டும். ஒரு வாரத்துக்கு 7 நாள் அப்படின்னா 7 வாரம் 7 × 7 49 நாட்கள் வந்து நம்ம அதை கணக்கில் கொள்ள வேண்டும். So you're prepared as a soul for that anointing. You're preparing yourself for that anointing. 49 days you got to count. In the Hebrew it's called counting of the Omer. Each day they would count till 49 days. And the 50th day would be a day of anointing, which is Shavuot or Pentecost, what we call in Christianity Pentecost, or the giving of the Holy Spirit. இப்போ தேவன் சொல்றாரு, அந்த 7 நாள் 49 நாளை நாம் எண்ணிக்கொண்டு வருகிறோம் இல்லையா, புளிப்பில்லாத அப்ப பண்டிகைக்கு அப்புறம். இத வந்து ஒமேர் அப்படின்னு சொல்ற ஒரு விதத்துல வருகிறது. இந்த நாட்களிலே ஆத்துமா தேவனுடைய ஆவியின் அந்த அபிஷேகத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாளையும் எண்ணிக்கொண்டு வருகிறோம். இந்த 49 நாள் முடிந்து வருகிற 50வது நாள் ஷாபோத்னு சொல்லப்படுகிற அந்த நாள் வருகிறது. கிறிஸ்தவத்திலே நாம் பார்க்கிறோம் பெந்தகோஸ்தே அப்படிங்கிற நாள். அந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை அபிஷேகிக்கிறார். So it's a process. I hope you are following the process which I'm explaining to you. இப்ப நான் சொல்லி இது வந்து ஒரு நடைமுறை, இதுதான் வந்து ப்ராசஸ். ஒவ்வொரு நாளும் மறந்து கொண்டிருக்கிற விஷயம். இதை பத்தி நான் சொல்றதை நீங்க எல்லாரும் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். Now read verse 17 and 18. லேவியராகமம் 23 17 18 வாசிக்கிறேன். நீங்கள் ஒரு மரக்காலிலே 10ல் 2 பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையா இருக்கிற 2 அப்பங்களை உங்கள் வாசஸ்தலங்களில் இருந்து கர்த்தருக்கென்று முதற் பலனாக கொண்டு வந்து அப்பத்தோட கூட கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக 1 வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் 1 காளையையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக அவைகளுக்கு அடுத்த போஜன பலியையும் பான பலிகளையும் செலுத்தி. So after the 49 days, on the 50th day, you will bring 2 loaves of bread, which is raised. But this bread comes from where? It comes from a single grain that was crushed into flour, made humble by humble bread, is been anointed. And now the anointing is not of your own. The anointing is of the Holy Spirit. It's been raised. இப்போ இந்த வசனத்தை கவனிச்சீங்களா? இந்த இடத்துல அப்பங்கள் வந்துருச்சு. அப்பங்களை நம்ம என்ன பண்றோம், சுட்டுருக்கோம். அப்போ இது என்ன ஒரு ப்ராசஸ் இது காண்பிக்குதுன்னா, முதல்ல ஒரு கோதுமை எடுக்கப்படுகிறது, உடைத்து நொறுக்கப்படுகிறது, ஒவ்வொரு நாள் தாழ்மைக்குள்ளாக வருகிறோம். அதற்கு பின்பாக நம்மளோட அந்த அப்பத்தின் மேல ஒரு எண்ணெய் தடவப்படுகிறது. அது நம்மளுடைய அபிஷேகம் அல்ல, அது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். அப்படி ஒரு விஷயத்தை செய்து கொண்டு வருகிற போது ஒவ்வொரு ப்ராசஸா நடந்து வருகிற பொழுது இப்போ ஒரு அப்பமாக நாம் அதனுடைய வாழ்க்கையில ஒரு மேம்படுத்தும் நிலைக்கு நம்ம வந்திருக்கிறோம். So we are looking at 3 feasts which we've just covered. One is Passover, Pesach. 2 is Matzah, unleavened bread, and Shavuot or Pentecost. இப்போ நம்ம 3 விஷயம்
Oh, first fruits, no, we have not said in More. It's part of that only, but Okay. these are the three main feasts. ஓகே, இப்போ நம்ம பார்த்திருக்கிற இந்த இந்த பண்டிகைகள் என்னென்ன அப்படின்னா, பஸ்கா பண்டிகை பார்த்திருக்கிறோம், புளிப்பில்லாத அப்ப பண்டிகை பார்த்திருக்கிறோம், அப்புறம் பெந்தகோஸ்தே பண்டிகை என்கிறதை இப்ப நம்ம பார்த்திருக்கிறோம். So these are the spring feasts, the feasts that come in the spring of the year. That's sometime around March, April to June, July. மார்ச் ஏப்ரல் இருந்து ஜூன் ஜூலைக்குள்ளாக தான் இந்த பண்டிகைகளை நாம் கொண்டாடி வருகிறோம். Okay, now let's look at the autumn or the fall feasts, which come around September, October of the year. செப்டம்பர் அக்டோபர் அந்த ஆண்டுல செப்டம்பர் அக்டோபர் மாதத்துல வருகிறதான என்னென்ன பண்டிகைகள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். Can you read verses 23 and 24? 23, 24 and 25. வசனங்கள் 23, 24, 25 வசனங்களை வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபகக்குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாய் இருப்பதாக. அதிலே சாதாரணமான யாதொரு வேலையையும் செய்யாமல் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த வேண்டும் என்று சொல் என்றார். Okay, so there's a difference between these feasts and the feasts which are earlier. On the 7th month, on the first day of the month, God says, you will bring the people in this month, on the first day of the month, you shall observe a Shabbat, a complete rest on this first day. And you shall celebrate this day with trumpet blast, with blowing of the shofar. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த பண்டிகைகளுக்கும் இப்ப பார்க்கிற பண்டிகைகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. கர்த்தர் இதுல என்ன சொல்றாருன்னா, அந்த 7ஆம் மாதத்துல முதல் நாள் என்ன பண்ணணுமா, எல்லாரும் கூடி வந்து பரிசுத்த ஓய்வு நாளாக நாம் அதை ஆச்சரிக்க வேண்டும். எந்த வேலையுமே செய்ய முழுவதுமாக நாம் ஓய்வெடுக்க வேண்டும். அப்படி ஓய்வெடுக்கும் பொழுது எதை நாம் செய்கிறோம் அப்படின்னா, எக்காலத்தை ஊதி அந்த சத்தத்தாலே இதை நாம் ஆச்சரிக்கிறோம். The trumpet or the shofar is the ram's horn, the horns of a ram, which reminds us about the ram that was sacrificed in place of Isaac. இந்த இடத்துல எக்கால சத்தத்தான தேவன் வந்து ஊத சொல்லுகிறார். இந்த எக்காலம் எதிலிருந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னா, ஆட்டு கடாவின் கொம்பில் இருந்து இது உருவாக்கப்பட்டது. இது வந்து ஆட்டு கடாவின் கொம்பு மிக நீளமாக இருக்கிற அந்த கொம்பு எடுத்து அதுல எக்காலம் உருவாக்கப்பட்டது. இது எதை சொல்லுதுன்னா, ஈசாக்குக்கு பதிலாக பலி செலுத்தப்பட்ட அந்த ஆட்டை இது ஞாபகமாக கொள்கிறது. So this loud shout which you're doing before the throne of God is for God to show his mercy upon you when you are shouting, because when you are shouting, you're like a small shofar yourself. இதே இந்த எக்காலத்தை நாம் சத்தமாக தேவனை நோக்கி நாம் வானத்தை பார்த்து நாம் அதை ஊதும் பொழுது, அது தேவன் நம்ம மேல இருக்கிற இந்த இரக்கத்தை அது காண்பிக்கிறதாக இருக்கிறது. அது எப்படின்னா, அந்த எக்காலம் வந்து சிறியதாக உருவாக்கப்பட்டு முடிவிலே பெரிதாக இருக்கிறது இல்லையா? அப்போ தேவனுக்கு முன்பாக நாம் முற்றிலுமாக நம்மை தாழ்த்தி அந்த சத்தத்தை நாம் தேவனுக்கு கொடுக்கிறோம். But the great shofar which will be blown on that day when our Lord Jesus comes, because the Lord Jesus is the great shofar of God himself. So through that great shofar, through the shofar of Jesus, God will resurrect the world. இப்ப இந்த இடத்துல சொல்லப்படுற அந்த பெரிய எக்காலத்தை வைத்து நாம் ஊதும் பொழுது, அந்த கடைசி நாட்கள்ல இருக்கிற பெரிய எக்காலத்தின் சத்தத்தை ஊதும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய வருகையை அது காண்பிக்கிறதாக இருக்கிறது. அப்படி கர்த்தருடைய வருகையில கேட்கப்படுற எக்கால சத்தத்தினாலே அநேக உயிர்த்தெழப்படுவார்கள். And friends, if you have read 1 Thessalonians chapter 4, it talks about the great blast that's going to happen and the descent of our Lord. This is what we're talking about on this feast. இந்த 1 தெசலோனிக்கேயர்ல இருக்கிற அந்த வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, தேவனுடைய எக்கால சத்தத்தை வரும் பொழுது அந்த அந்த அவர் வானத்தில் இறங்கி வருவார் அப்படிங்கறதை நாம் பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Shall I read it more just for the thing? ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இந்த வசனத்தை நாம் அறிந்திருந்தோம் என்றால், அந்த எக்கால சத்தத்தை ஊதும் பொழுது கர்த்தராகிய கிறிஸ்து வருகிறவராக இருக்கிறார். மரித்தவர்களும் எழுந்து உயிர்த்தெழுகிறவராக இருக்கிறார். Okay, so this is the first day of the 7th month, which has just happened on the 20th and 29th of September of this year. இந்த வருஷத்துல செப்டம்பர் 28, 29 இந்த விஷயங்கள் நடந்ததாக இருக்கிறது. அத 7ஆம் மாதத்துல முதல் தேதியில இந்த இடத்துல வருகிறது அப்படிங்கறதை நம்ம பார்க்கிறோம். It's one of the
New Year's of the biblical calendar. It's called Rosh Hashanah in Hebrew, head of the year. ரோஷ் ஹசானா என்கிறது எபிரேயத்துல வருகிற இது வந்து வேதத்தின் அடிப்படையில் இருக்கிற புத்தாண்டு அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. ரோஷ் ஹசானா இது வந்து வேதத்தில் இருக்கிற புத்தாண்டின் முதல் நாள். The blowing of the shofar is for two reasons. One is when we are shouting our shofar, our personal selves, God in His mercy looks upon us and with His grace He saves us. Whereas this day is also called the day of judgment because on that day God is going to blow His shofar and the world is going to be judged on Rosh Hashanah. இந்த ரோஷ் ஹசானால ரெண்டு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். ரெண்டு எக்காலங்கள் ஊதப்படுகிறது. ஒரு எக்காலம் ஏன் ஊதப்படுகிறது என்றால் அதை நாம் அந்த எக்காலத்தை வானத்தை நோக்கி நாம் அந்த சிறிய ஓட்டையிலிருந்து பெரிதா இருக்கிற எக்காலத்தை நாம் ஊதுகிறோம். அது கர்த்தர் நம் மீது பாராட்டுகிற கிருபையும் இரக்கத்தையும் நினைத்து நாம் அந்த எக்கால சத்தத்தை நாம் ஊதுகிறோம். இரண்டாவது கர்த்தருடைய வருகையிலே அந்த இடத்துல ஒரு வருகிற ரோஷ் ஹசானாவிலே தேவன் அவருடைய எக்காலத்தை நம்மை பார்த்து இந்த உலகத்தை பார்த்து தேவன் அந்த எக்காலத்தை ஊதுகிறார். அப்பொழுது இந்த பூமிக்கு நியாய தீர்ப்பை தேவன் தருகிறார். It is on this day every year that God audits and assesses all of creation from top down. Every single thing is being assessed and audited by God. இந்த வருகிற இந்த புத்தாண்டின் முதல் நாளிலே தேவன் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவன்களின் எல்லா மக்களுடைய காரியங்களையும் தேவன் அங்கிருந்து பார்த்து தேவன் ஆராய்ந்து அதை அறிகிறவராக இருக்கிறார். That is why it's also called a day of judgment. இதனாலதான் இந்த நாளுக்கு இன்னொரு பெயரும் அழைக்கப்படுகிறது நியாய தீர்ப்பின் நாள். It is like a big businessman who sits down, opens his book of accounts and audits his business. இது எதை குறிக்கிறது என்றால் ஒரு பெரிய ஒரு பிசினஸ்மேன் என்ன பண்றாரு, அவருடைய கணக்கு வழக்கு, அவருடைய லாப நட்டம் எல்லாத்தையும் அவருடைய அக்கவுண்ட்ஸ் புக்கை திறந்து வச்சு எல்லாத்தையும் அவர் வந்து தணிக்கை செய்து கணக்கு பார்க்கிறதுக்கு ஒப்பாக இது இருக்கிறது. And he's looking at his business, what his profit is, what his losses, who's working, who's not working, who's doing the right things, who's doing the wrong things. All this from top, the entire kingdom of heaven till the earth, everything is being audited and assessed on this day. இது எப்படி ஒரு பிசினஸ்மேன் வந்து அவருடைய மேல இருந்து எல்லாத்தையும் வந்து பார்த்து யார் வேலை செஞ்சிருக்கா, யார் ஒழுங்கா வேலை செஞ்சிருக்கா, யார் ஒழுங்கா வேலை செய்யல, எவ்வளவு லாபம் வந்திருக்கு, எவ்வளவு நட்டம் வந்திருக்குது, இப்படிங்கிறத போல பரலோக ராஜ்யத்திலிருந்து தேவன் பூமியை பார்த்து எல்லாவற்றையும் தெள்ள தெளிவாக நியாயம் தீர்க்கிறவராக அவர் இருக்கிறார். And we are deemed sinners or we are deemed righteous on this day. நாம் பாவிகளாக இருக்கிற நாம் நியாய தீர்ப்புல நீதியாக நாம் மாறுகிறோம். But our sentencing is not been given as yet. ஆனா நமக்கு வந்து அந்த நியாய தீர்ப்பின் ஆக்கின் நமக்கு கொடுக்கப்படுவதில்லை. So we are either righteous or we are guilty, but our sentencing and the quantum of sentencing is not being given as yet. Not yet given. Not yet given. நமக்கு அந்த தணிக்கை செய்யப்படும் பொழுது நாம இதை செஞ்சிருக்கிறோம் அப்படி செஞ்சிருக்கிறோங்கிறத தான் பாக்குறாங்களே ஒழிய இந்த சூழ்நிலையில நமக்கு ஆக்கினை இன்னும் கொடுக்கப்படவில்லை, தீர்ப்பு இன்னும் கொடுக்கப்படவில்லை. So on a personal level, God is evaluating your life and He passes judgment on your life and you do not even know about it. நமக்கு தனித்தனியாக தேவன் நம்முடைய கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டிருக்கிறார், அவை தேவன் தணிக்கை செய்து கொண்டிருக்கிறார். ஆனா என்ன பண்ணியிருக்கிறாருங்கிறத கூட நம்மளால நாம் தெரிந்து கொண்டிருக்கவில்லை இப்பொழுது வரை. And He sets the course of action of your life for the next coming year according to what is you have done in the previous year. இது அடுத்த வருடத்துக்கு வரும் வரை இந்த வருஷத்துல நாம் என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறோம் என்பதை அடுத்த வருடம் துவக்கும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் அவர் தணிக்கை செய்து வைத்திருக்கிறார். Now read verse 26 and 27. வசனம் 26 27 வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பாவ நிவிர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமாய் இருப்பதாக. அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். Notice that we have 10 days from the day of judgment till the day of atonement or Yom Kippur, where we have to go down on our knees and cry and say, Lord, forgive me, for you have already passed judgment upon me. May your sentencing of me be lenient. இந்த முதல் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நமக்கு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதுக்குன்னா
தேவனுடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி அந்த பாவ நிவர்த்தி செய்வதற்கு நமக்கு டைம் இருக்குது. அப்படி அந்த 10 நாட்குள்ள தேவனுக்குள்ள நம்ம பாவத்தை செய்தோம்னா, அப்ப நம்ம தேவனை பார்த்து கேட்கிறோம், ஆண்டவரே என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க ஆராய்ந்து வச்சிருக்கிறீங்க, ஆனா நீங்க கொடுக்கிற தண்டனையை எனக்கு கொஞ்சமா கொடுங்க அப்படிங்கறத நம்ம கேட்கிறோமா? It's like a judge telling you, giving a declaration that you are guilty, and then he says you will appear before me after 10 days and I will think about the quantum of sentencing which I need to give you after 10 days. This is exactly what happens. இப்ப இது எதுக்கு ஒரு ஒப்புதல், ஒரு கம்பேரிசன், ஒப்புமைக்கு வருது அப்படின்னா, முதல் நாள்ல நீங்க ஒரு நீதிபதிக்கு முன்பாக நிற்கிறீர்கள். நீதிபதி உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க குற்றவாளியாக இருக்கிறீங்க. இப்ப இந்த 10 நாள் கழிச்சு மறுபடியும் அவை கூடுது. அந்த 10 நாள் கழிச்சு நீங்கள் செய்த இந்த குற்றங்களுக்கு ஏற்ற விதமான தண்டனை என்ன அப்படிங்கறது அந்த 10ஆம் தேதியில நான் உங்களுக்கு இதை சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு ஒப்பாக தேவன் நம்மை பார்த்து சொல்கிறது இருக்கிறது. We have 10 days to rectify our situation, wherein God becomes lenient to our punishment. May not be full, but to a certain extent. இப்ப இந்த 10 நாள் தேவனிடத்துல நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 10 நாள் கழித்து தேவனுடைய சமூகத்துல போகும்பொழுது நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தண்டனை, நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற தண்டனை முழுவதுமாக நம்ம மேல வராட்டியும் கொஞ்சமாக நம்ம மேல வருவதற்கு நம்ம அதை கேட்கிறதாக இருக்கிறோம். It is on this day in Yom Kippur, in 10th day of the 7th month, that the righteous go into life and is cleansed with the blood, by the covering of the blood, whereas the wicked are sentenced to death. இந்த 10 நாளுக்கு அப்புறம் வருகிற இந்த நியாய தீர்ப்பு நாள்ல என்ன நடக்கும்னா, நீதியாக இருக்கிறவர்கள் கர்த்தருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு, தேவ சமூகத்துக்கும், அது இல்லாதவர்களுக்கு நித்திய ஆக்கினை தீர்ப்பும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. This 10 days represent the 1000 years of the millennium, where the Lord will reign from Jerusalem, and after 1000 years will the sentencing happen in the book of Revelations. That's what it kind of talks about. இந்த 10 நாள் அப்படிங்கிறது என்னன்னு கவனிச்சிட்டீங்கன்னா, 1000 வருடம் இதை காண்பிக்கிறதாக இருக்கிறது. 1000 வருட அரசாட்சி என்கிறதை காண்பிக்கிறதாக இருக்குது. அந்த 1000 வருடம் எருசலேமிலிருந்து கர்த்தர் அரசாளுவார். அந்த 1000 வருடம் முடியும் பொழுது தேவன் கொடுக்கிற அந்த நித்தியமான ஆக்கினை தீர்ப்பு அங்கு வருகிறதாக இருக்கிறது. Now you will notice that both these festivals, Rosh Hashanah and Yom Kippur, on the first day and the 10th day of the 7th month, involve offerings by fire. இந்த பாவ நிவாரண அந்த பண்டிகைக்கும் அதற்கு முன்பாக வருகிற எக்கால பண்டிகைக்கு இருக்கிற அந்த 10 நாள்ல தேவன் எல்லாவற்றையும் செய்து விட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, எல்லாவற்றையும் முற்றிலுமாக நெருப்பை கொண்டு அவர் அழிக்கிறார். Yes, why fire? ஏன் தேவன் நெருப்பை கொண்டு எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும்? Because if you were redeemed on Pesach and you've humbled your soul during the feast of unleavened bread, and you've prepared your soul during the 50 days, and on Pentecost, if you have received the fire of God, the anointing of God, at this time, that fire should be still burning inside of you to offer yourself as a fire offering to God. If it has gone out, if you've lost the fire, then you are in judgment. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நமக்கு ஒரு ஆத்மாவை தேவன் தெரிந்து கொள்றார். நம்ம இந்த பஸ்காவிலே நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்றால் அதுக்கப்புறம் நம்ம நம்மை தாழ்த்துகிறோம், அடிக்கப்பட்டு உடைக்கப்படுகிறோம். அதற்கப்புறம் அடுத்த பண்டிகையில நம்மளுடைய மேல எண்ணெயால் அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் நெருப்புக்குள்ளாக போய் ஒரு அப்பமாக நாம் சுடப்படுகிறோம். இந்த நெருப்பு நமக்குள்ள எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிறதாக இருக்க வேண்டும். அப்படி நெருப்பு இல்லாமல் போச்சு அப்படின்னா நாம் நித்திய ஆக்கினைக்குள்ளாக நாம் போய்விடுவோம். So beautiful, isn't it? All the feasts, how they are connected to each other. எவ்வளவு அழகான ஒரு சத்தியம் பார்த்தீங்களா? இந்த பண்டிகைகள் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு தொடர்புடையதாக இருக்கிறது என்பதை பாருங்க. Therefore, for this person who has taken the Passover seriously and gone through the process, now he is burning with the fire of the Holy Spirit and is offering himself as a fire offering to God and the mercy, and he will enter into life. இந்த பஸ்கா பண்டிகையிலிருந்து பார்க்கிற ஒவ்வொரு பண்டிகைக்கும் நம்ம நம்முடைய வாழ்க்கையை ஒப்புமைப்படுத்தி நம்மளோட வாழ்க்கையில அது பிரதிபலிச்சுது அப்படின்னா, அந்த நெருப்பு இருக்கிற பரிசுத்த ஆவியானவராலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அக்கினி அபிஷேகம் எரிந்து கொண்டே இருக்குமானால் நம்ம அதே தேவனோடு இருக்கிறவராக, தேவனுக்கு ஏற்ற பலியை நம்ம அப்படியே நம்மையே பலியாக கொடுக்கிறதாக இருந்தோமானால் இது நல்ல விஷயமாக இந்த தேவ சமூகத்தில் இருக்கிறது. Now read verse 33 to 38. வசனம் 33 இருந்து 38 வரை நான் வாசிக்கிறேன்.
பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 7 நாள் அளவும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகையாய் இருப்பதாக. முதலாம் நாள் சபை கூடும் பரிசுத்த நாள், அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். 8ஆம் நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள், அதிலே கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். அது ஆசரிக்கப்படும் நாள், அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீங்கள் கர்த்தருடைய ஓய்வு நாட்களில் செலுத்துவதும் தவிர, நீங்கள் கர்த்தருக்கு படைக்கிற உங்கள் எல்லா காணிக்கைகளும் பொருத்தனைகளும் உற்சாக பலிகளும் தவிர, நீங்கள் அந்தந்த நாளுக்கு தக்கதாய் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலி, போஜன பலி, இரத்த பலி, பான பலி முதலானவைகளை செலுத்தும்படி சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிப்பதற்காக நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகைகள் இவைகளே. On the 15th day of this month, you will gather as a fire offering unto God, and you will build for yourself a temporary booths, sukkahs, tabernacles for you to dwell with. இந்த நாள் துவக்கி 15ஆம் நாள்ல நாம் என்ன செய்யணும்னா, நமக்காக ஒரு கூடாரத்தை நாம் உருவாக்கி நம்மை நாமே சர்வாங்க தகன பலியாக நெருப்புல தன்னை நம்மை பலி செலுத்துகிற விதமாக தேவனிடத்தில் நாம் அர்ப்பணிக்க வேண்டுமா. So every year the Jewish people during this time, they build temporary tents, and for 7 days they live in these tents. They eat, they drink, they feast, they pray, they're reading the scriptures for 24 hours. They're enjoying, they're having a party in this Sukkot. It's called Sukkot. சுக்கோத் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த கூடாரத்தை ஒரு டெம்பரரி கூடாரமாக இஸ்ரேல் ஜனங்கள், யூதர்கள் இன்றும் என்ன பண்றாங்க, கூடி இருந்து 7 நாட்கள் அங்கே சாப்பிட்டுட்டு சந்தோஷமா தேவ சமூகத்துல இருந்து அவர்கள் பண்டிகையே ரொம்ப ஆசரிக்கிறவர்களாக இன்னும் இருக்கிறார்கள். It resembles that for 40 years they roamed the desert and they lived in tents. One. Second thing, it also resembles that when they were in the desert, the sukkah and the glory covering of God was upon Israel. This is what this feast is about. இந்த கூடார பண்டிகை 2 விஷயத்தை குறிப்பதாக இருக்கிறது. யூதர்கள் ஏன் இந்த கூடார பண்டிகை செய்கிறார்கள் என்றால், முதல் காரணம், அவர்கள் வனாந்தரத்திலே 40 வருஷங்கள் அவர்கள் ஆரோசித்து அவர்கள் வருகிற வழியிலே அவர்கள் கூடாரம் போட்டு தங்கி இருந்தார்கள், முதல் காரணம். இரண்டாவது, அந்த what is the second reason more? The glory cloud, the Shekinah glory cloud was covering them. இரண்டாவது, அந்த கூடாரத்தை ஏன் அவர்கள் ஆசரிக்கிறார்கள் என்றால், பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம், ஒரு கூடாரத்தை போல பரிசுத்த ஆவியானவர் அவர்களை மூடி வந்தார்கள் இல்லையா, அதனால அந்த கூடாரத்தை அவர்கள் அமைத்து அதில் கொண்டாடுகிறார்கள் இருக்கிறார்கள். And moreover, when God says, I will dwell in the midst of you, he told Moses, I will dwell inside of you, God also was dwelling by way of Holy Spirit in each one of them, from tent to tent, from tabernacle to tabernacle, and in the tabernacle that Moses made. So God also was dwelling with them in the tents and the tabernacles. அந்த கூடாரத்தை அவர்கள் உருவாக்கும் பொழுது ஆண்டவர் மோசேட்ட சொல்றாரு, நான் உங்களோட இருப்பேன், உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதே போலதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு கூடாரத்திலும் தேவன் அவர்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். So you can reside in your house where you can live every day of your life in this world, but you need to stay in the sukkah for 7 days so that you can understand life, to live life. அதாவது நமக்கும் அன்றாடமான வாழ்க்கையை நாம் வாழலாம், இந்த உலகத்துல நாம் இருக்கலாம், நம்முடைய வீட்டிலே நாம் இருக்கலாம், இருந்தாலும் அந்த 7 நாளும் அந்த கூடாரத்துக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். அப்பதான் தேவன் நமக்காக என்ன வாழ்க்கை நமக்குள்ள வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். Your house represents this world and what this world stands for. It has no value. The sukkah, which is temporary, is like the sukkah of your body, which is also temporary. You come into this world and you go. இந்த நம்ம நம்முடைய வீடுகளிலே நாம் வாழ்கிறோம், இந்த உலகத்திலே வாழ்கிறோம். அந்த உலகம் என்று சொல்லப்படும் பொழுது அது என்ன அப்படின்னா, அது ஒன்றுமில்லாத விஷயம், அதுல எந்த பிரயோஜனம் இல்லை. ஆனா அதே போலதான் இந்த டெம்பரரியா ஏற்படுத்துகிற கூடாரமும் டெம்பரரியா தான் இருக்குது. இது எதை ரிசம்பிள் பண்ணுது அப்படின்னா, நம்ம இந்த உலகத்துல இந்த உடம்புல வாசம் பண்றோம், இது ஒரு டெம்பரரி தான். இதன் மூலம் இதை வாசம் பண்ணிட்டு நம்ம தேவனிடத்துல போறோம். And the sukkah, being a temporary place, is a place where you will find life. You will not find life in your house, but you will find life in your sukkah, because in your temporary sukkah, in this body, is where the dwelling of God will actually be.
His Holy Spirit. அதாவது இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம், அது மூலமா நமக்கு எந்த பிரயோஜனம் இல்ல, அது அழிஞ்சு போயிடும். ஆனா இந்த மாம்சம் அப்படிங்கிறது ஒரு டெம்பரரியான கூடாரம். இந்த கூடாரத்துல வாழும்போதுதான் வாழ்க்கைனா என்ன அப்படிங்கறதை நாம் கற்றுக்கொள்கிறோம். தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை என்னன்னு கற்றுக்கொள்கிறோம். இந்த டெம்பரரியான இந்த கூடாரத்துக்குள்ளதான் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். It is Emmanuel, God dwelling with us, God tabernacling with us, God being in our midst, God inside of us. It is the highest level where the human soul can reach its perfection. அதாவது இதுக்குதான் இம்மானுவேல் அப்படிங்கிற பெயரை நம்ம சொல்றாரு இல்லையா, தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிறது. இந்த டெம்பரரியான கூடாரத்துக்குள்ளதான் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார், நமக்குள்ளாக வாசம் பண்ணி நம்மளிடத்துல தங்கி தாபரிக்கிறவராக இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இதுதான் ஒரு மனித ஆத்மாவின் அதிகமான பூரணம் அடைவதற்கான நிலை இதுதான். இதன் மூலம் தேவனிடம் நம்மளோட வாசம் பண்ணும்போது நம் தேவனிடத்திலே பூரணமாகுகிறோம். It makes a person realize that your house, even if your house is worth 10 crore rupees, it's only a place where you reside. It is in this sukkah that you are in, is the place where you live. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. என்ன சொல்றாரு, இப்ப நம்ம வாழ்ற வீடு, கட்டடத்தால கட்டப்பட்ட வீடு 10 கோடி விலையுள்ள வீடாக இருந்தாலும் இதற்குள்ளே நாம் என்ன பண்றோம், வாசம் பண்ணுகிறோம், வாழுகிறோம், சாதனமாக வாழ்கிறோம். ஆனா டெம்பரரி ஏற்பட்டப்பட்டது அந்த கூடாரத்துக்குள்ளதான் நம்ம முழுமையாக நம்மளுடைய ஜீவிக்கிறவராக இருக்கிறோம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. தேவன் நமக்குள்ள, அதாவது வீட்டுல நம்ம வந்து சாப்பிடுறோம், தூங்குற ஒரு வாழ்க்கை வாழ்றோம். ஆனா இதுக்குள்ளதான் முழுவதுமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கையோட அர்த்தம் இருக்கிறது சொல்லுகிறார். It is only in this sukkah, in this temporary sukkah, that the fullness of Christ, the fullness of the Godhead, I will know intimately inside of me, the kingdom of God inside of me. இந்த டெம்பரரியான இந்த கூடாரத்துக்குள்ள வாழும் பொழுதுதான் கிறிஸ்துவனுடைய முழுமை, தேவனுடைய முழுமை என்பதை நாம் முற்றிலுமாக அறிந்து கொள்கிறோம். அதன் மூலமாக தேவனிடத்துல இன்னும் அதிகமான நம்ம பூரணமாகி கொண்டு இருக்கிறோம். Okay, so I hope you are all understanding. I'm explaining the feast to you all in very simple language for you all to grasp it. இந்த மிக எளிமையான சில விஷயங்கள் மூலமாக இந்த 7 பண்டிகைகளை பற்றி உங்களுக்கு நான் விளக்கி இருக்கிறேன் என்பதை நான் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கிறேன் நான் நம்புறேன். So therefore this last feast is so important for each one of us. Why? Because it is the culmination, it's the end, it's the finality of all the other feasts. இந்த 7ஆம் பண்டிகை வந்து மிக மிக முக்கியமான பண்டிகை இருக்குதுன்னா, ஏன் இது முக்கியமான பண்டிகை நம்ம சொல்றோம்னா, இப்ப கொண்டாடி வந்த 6 பண்டிகைகளுமே இங்கதான் வந்து முழுமையும் பூரணமாக அடைகிறதான ஒரு பண்டிகையாக இருக்கிறது. A soul that has started with redemption and it's prepared itself and has been anointed, it has been judged, it has been cleansed and purified, and now it is entered into life and it's living in the presence and the Shekinah glory of God in the sukkah. இது எவ்வளவு அழகான ஒரு ப்ராசஸா இருக்கிறது. ஒரு ஆத்மா முதலிலே விடுதலை அடைகிறது, அது தன்னை தயார்படுத்துகிறது, தேவனாலே அபிஷேகிக்கப்படுகிறது, தேவனாலே நியாயம் தீர்க்கப்படுகிறது, கடைசியாக தேவனிடத்திலே பரிபூரணமாக வாழ்வதற்காக தேவனுடைய சமூகத்துக்குள்ளே நுழைகிறது. But friends, today I'm going to tell you all a tragedy which is a very sad thing. நண்பர்களே, இன்று ஒரு சோகமான ஒரு காரியத்தை உங்களிடத்துல நான் சொல்லுகிறேன். இது ரொம்ப நமக்கு சோகத்தை உண்டாக்குகிற ஒரு காரியம். All of the Christian world and the believer world is still at Passover. They've not crossed and they've not progressed to Sukkot. They're still at the cross. இதுநாள் வரைக்கும் இருக்கிற இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவமும் கிறிஸ்தவ ஜனங்களும் இன்னும் அந்த முதலாக இருக்கிற அந்த பஸ்கா பண்டிகையில தான் இருக்கிறாங்க. இன்னும் அவர்கள் எந்த ஒரு ப்ராசஸ்லயும் வரவில்லை. Christianity has said, I am at the cross and this is enough for me. கிறிஸ்தவம் என்ன சொல்கிறது என்றால், நான் சிலுவையிலே இருக்கிறேன், எனக்கு சிலுவையில் இருக்கிறதே போதும் என்று நினைக்கிறேன் என்று சொல்றாங்க. But they do not realize that there is a process involved for you to come to the fullness and the stature of Christ to be formed inside of you. I think it's in the book of Ephesians. Sorry, the last one. Read. Say what I said. Can you come again, More? Yeah, one second. Open the book of Ephesians. எபேசியர் புத்தகத்தை நாம் சொல்வோம்.
Okay, in the book of Ephesians, let me find this verse. What is it? Ephesians 2:20? Yeah, I think it's that one. 1 second. 2:28. No. No. Yes. Ephesians chapter 3, verses 17 to 20. எபேசியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 to 20 வரை. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சபையிலே கிறிஸ்தியேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். You see, it says, for that you know the love of Christ, which passeth knowledge, that ye might be filled with the fullness of God. So Sukkot is the time and the finality of all the feasts, because at this time your soul should be ready to grasp the fullness of Jesus Christ, of Christ inside of you. இயேசு கிறிஸ்து இந்த 19ஆம் வசனம் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துவோட அன்பு என்னன்னா சகல பூரணத்தாலும் நிறையப்படவும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருகிறது. இந்த 7ஆம் பண்டிகையான இந்த கூடார பண்டிகையில மூலமாகத்தான் இயேசு கிறிஸ்துவை நாம் பரிபூரணமாக நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அதன் மூலமா தான் தேவனுடைய பரிபூரணத்தை நாம் அடைய முடியும். Now read Ephesians chapter 4 verses 11, 12 and 13. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனங்களை நான் வாசிக்கிறேன். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். Till we all come to the unity in faith, every one of us must have one doctrine, one theology. There has to be unity in our faith. And it says, and of the knowledge of the Son of God. Each one of us have to know Jesus Christ intimately. And unto a perfect man. That means we have to come to a perfection in Jesus. இது என்ன சொல்கிறது என்றால், நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரே இறையியல் தத்துவம், ஒரே கிறிஸ்தவம், ஒரே சிந்தனை அப்படிங்கிற விஷயம் வர வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள தேவனை அறிகிற அந்த அறிவை, அந்த தேவனுடைய குமாரனை பற்றி அறிகிற அறிவிலே நாம் பூரணமாய் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதை சொல்கிறது. அப்படி தேவனிடத்துல இயேசு கிறிஸ்துவை பூரணமாய் அறியும் பொழுது அந்த காரியம் வருவதற்காகத்தான் இந்த விஷயம் ஒப்பிடப்படுகிறது. And then it says, unto the measure of the stature of the fullness of Christ. அதாவது கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகணும் அப்படின்னு இந்த வசனம் சொல்கிறது. So listen friends, the feasts of the Lord are not your feasts and my feasts. ஆனா கண்மானவர்களே, இந்த பண்டிகை அப்படின்னு சொல்லப்படுகிறது கர்த்தருடைய பண்டிகை. இது உங்களுடைய பண்டிகை, என்னுடைய பண்டிகை அல்ல. It's not about Christmas and Easter and all these Christian feasts which we've been celebrating. All that is of no use in the sight of God. தேவனுடைய பார்வையிலே நாம் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்துமஸ் ஆகட்டும், ஈஸ்டர் ஆகட்டும், வேற எத்தனையோ பண்டிகைகளை வருஷம் பூரா கொண்டாடுகிறது தேவனுடைய பார்வையில் அது ஏற்புடையதாக இருக்காது. The Bible is talking about something else that we need to follow.
சத்தியம் என்ன சொல்லுதுன்னா, சத்தியம் இதைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று சில விஷயங்களை நமக்கு போதிக்கிறது. Now today we have given you just a framework, very simple understanding of all the biblical feasts. இப்போ வேதத்துல சத்தியத்தின் அடிப்படையில் இருக்கிற பண்டிகைகள்னா என்ன அப்படிங்கறது மிக சுருக்கமாக என்ன பண்ணோம் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். For me to talk about each feast would take me a very long time. So what we have studied today is just enough for your faith. அதாவது நம்ம இந்த ஒவ்வொரு பண்டிகையையும் நான் விளக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா ரொம்ப நேரம் எடுக்கும். ஆனா மிக சுருக்கமாக இந்த பண்டிகைனா என்னங்கறதை நான் உங்களுடைய விஷயத்தை உங்களுக்கு நான் போதித்திருக்கிறேன். And I pray for all of you that you will come to perfection and in the fullness and the knowledge and the stature of the Lord Jesus Christ in your lives. நீங்கள் எல்லாரும் பூரணமாக வேண்டும் என்பதையும் கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவிலே நாம் முழுவதுமாக வளர்ச்சி அடைந்தவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் ஜெபிக்கிறேன். Praise God for that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.